சரோஜாதேவி சரி கராச பரமநாதன் எங்க பிடிக்குமா இல்லையா சொல்லுங்க பிடிக்குமா சந்தோஷமா இப்ப சந்தோஷமா ஓகே உண்மையிலே ஒரு பெரிய நிவாரணம் தான் இந்த கடைக்கிட்ட வந்துட்டேன் நீங்களே அந்த நிவாரணத்துக்கு கொஞ்சம் காசு வர்றேன்னு சொன்ன சுண்ணாத்துக்கிட்ட நிற்க சொல்லி சரி கவனம்மா சரியோ ஓ சரி சரி சைன் வைக்க மாதிரி இல்லையாப்பா பர்த்டேக்கு வர இல்லையா தங்கச்சியாக வந்திருக்கலாமே எங்க இது நீங்கள் அழினது ஓ அது டஸ்ட் அடிச்சு போட்டு என்ன வேறு நல்லா இருக்கு நல்லா இருக்கு யாரு உங்களோட மகளாய்வா ஓ காட் நன்றி சௌரம் கண்டோன் ஓடி வந்து ஹேக்கிறீங்க உங்களோட அன்பு தான் எங்களுக்கு முக்கியம் ஓகே காணும் ஓகே பாய் வருது அது பரவாயில்ல எதிர்ப்புகளும் வந்திருக்கு அந்த நீங்கள் அந்த சுடலை ஒரு சைட் வச்சு இது என்ன கொடுமைடா அப்போ எங்களை சைனெல்லாம் அவ்வளோ ஃபேமஸ் ஆகலையம்மா சந்தோஷம் கேட்டதா ஆள்கிட்ட பாரு இப்போ ஆளை கூப்பிட்டா நோண்டியா போடும் என்ன மாதிரி போடணும் இந்த மாதிரி பார்க்குறேன் நாங்களும் இப்படி தான் இப்போ நடமாடுந்தே இப்போ நான் வந்தேன் இங்கே ஆள்கிட்ட விளையாடு என்ன அங்கே யாரு எத்தனை ஏற்றியாச்சு எங்களோட கிராமம் வந்து ஒரு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வெள்ள தானாக முன் வந்து எங்களுக்கு பெரிய அளவான உதவி திட்டத்தொன்றை வழங்குவதற்கு முன் வந்த யூடியூபர் அண்ணா கிருஷ்ணா அண்ணாவுக்கு எங்களது கிராமம் சார்பாகவும் அதை பற்றி யோசிக்காங்க சரி ஓகே 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 நாலு 5 நாளைக்கு ஆனால் உங்களை மாதிரி ஒரு தடவை எங்களுக்கு இப்படி ஒரு உதவி செய்ய இல்லை நைட்டு எங்களுக்கு உடனே சொல்லிட்டு போனீங்க நீங்கள் பிள்ளைண்டி குடிக்கிறீங்க உங்களுக்கு நாங்கள் டீயை குடிக்கிறதுக்கு வசதி செய்வோம் டீ குடிச்சு நாங்கள் கேள்விப்பட்டேன் கூட நீங்கள் பை ப்ரெக்னெண்டாக இருக்கோம் அதையும் விட்டுட்டு வந்து இதில் ஈடுபடுறீங்கன்னே நல்ல சேவை நான் கண்டிப்பாக நன்மையாக நடக்கும் எல்லாத்துக்குமா தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான். இப்போ வந்து எங்கே போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் பார்த்துருப்பீங்க வந்துட்டு மல்லாகம் அந்த கல்லார பகுதியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 120 குடும்பங்களுக்கிட்ட வந்துட்டு மழை வெள்ளத்தால் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஸ்கூலில் போயிட்டு நாங்கள் அந்த பிரதேசத்தையும் போயிட்டு பார்த்துருந்தோம். சேம் டைம் வந்துட்டு ஸ்கூலில் இருக்கிறவங்களோடையும் போயிட்டு வந்துட்டு கதைச்சிருந்தோம். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ இந்த டைமில் வந்து கூட எல்லாருமே விரும்புகிற வந்துட்டு அந்த மழை வெள்ள நிவாரணங்கள் வந்துட்டு கொடுக்குறத தான். ஸோ அந்த வகையில் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் பட்டிக்குளோ கிளிநொச்சி முல்லைத்தீவு எல்லாம் வந்துட்டு நிறைய பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. சேம் டைம் அந்த சைட்லேயும் வந்துட்டு எங்களை மாதிரி யூடியூபர்ஸ் இருக்கணும், அதே மாதிரி வந்துட்டு நிறைய நன்கொடையாளர்கள் இருக்கணும், அவர்களும் தங்களால் முடிஞ்ச சில காரியங்களை செஞ்சு கொண்டிருக்கணும். அப்போ அந்த வகையில் வந்துட்டு இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறதால எங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்துட்டு நாங்கள் எங்களுடைய யாழ்ப்பாணத்து மக்களுக்கு வந்துட்டு செய்ய கடமைப்பட்டிருக்கோம். நாங்கள் வெளியில் இருந்தால் நாங்கள் இன மத பேதமின்றி நாங்கள் எல்லா இடமுமே வந்து உதவி செய்வோம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் கல்லார பகுதி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், நீங்கள் யாரை கேட்டாலுமே வந்து சொல்லுவாங்க, அது வந்துட்டு ஒரு
சரியான பள்ளமான இடம் வந்து அப்போ அங்கே உள்ள அந்த தண்ணி வற்றவே கிட்டத்தட்ட ஒரு 10 days கிட்ட வந்துட்டு எடுக்கும். அப்போ அந்த தலைவரோட கதைக்கும் போது அதாவது வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் வந்துட்டு அவங்கள வச்சு பொறுப்பாக பார்க்கக்கூடிய அந்த தலைவர் அண்ணாவோட கதைக்கும் போது அவங்க கேட்ட விஷயம் வந்துட்டு இப்போ சாப்பாடு வந்துட்டு அரசாங்கத்தால் கொடுக்குறாங்க, அதே மாதிரி வேறு ஆட்கள் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து எங்களுக்கான ஒரு உலர்நோய் பொதி ஒன்று தந்தீங்க அப்படின்னு சொன்னால் வெள்ளம் பற்றி ஓரளவு வீட்டை போடுறவங்க வந்து அவங்க ஒரு 5-6 நாளைக்கு வச்சு அதை வச்சு சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு எங்களை வந்துட்டு உதவியாக கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் அங்கே உள்ளவர்களுக்கு வந்துட்டு அந்த டீ கொடுக்குறதுக்கான அந்த மாப்பட்டி பிஸ்கெட் அதில் கேட்கும்போது வந்துட்டு சின்ன பிள்ளைகளும் இருக்கிறதால அதை நான் உடனடியாக என்னுடைய ஒரு காசுலேருந்து ஒரு கிட்டத்தட்ட 20,000-25,000 ரூபா பெறுமதியில் நான் அதை வாங்கி கொடுத்துருந்தேன். சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த உலர்நோய் பதிவு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 115 பேர் அண்டைக்குள்ளே அது வந்து ஒரு பெரிய அமௌண்ட். உங்களுக்கு தெரியும் வந்து தொல்புரத்தில் வந்துட்டு கொடுத்த அந்த உணவு பதிகளுக்கான இது வந்து நான் என்னுடைய ஒரு பர்த்டே கிஃப்டாக வந்துட்டு நான் செஞ்சுருந்தேன். ஆனால் இதையுமே உண்மையிலே நான் நினச்சது நான் செய்யலாம் அப்படின்னு சொல்லி, ஆனால் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அதிகரித்த நிமித்தம் வந்துட்டு அப்போ நான் யோசித்தேன், ஓகே இன்னும் 4 பேரோடையும் நாங்கள் கதைச்சு அவர்கள் மூலமாக இந்த உதவிகளை நாங்கள் செய்வோம். வேறு சின்ன விஷயங்கள் வரும்போது நாங்கள் செய்வோம். என்ன சொன்னால் இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்களால் முடிஞ்ச சில காரியங்களை நாங்களுமே வந்துட்டு செஞ்சு கொண்டு தான் வரோம். ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் கல்லார அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்துட்டு நான் எல்லாருக்குமே உலர்நோய் பதிவு வந்துட்டு தாரதாக வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்துட்டு சொல்லிட்டேன். ஸோ அந்த வகையில் வந்துட்டு நேற்றைய தினம் அங்கே உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வந்துட்டு தேவையான அந்த பொருட்கள் எல்லாமே வந்துட்டு ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டோம். கிட்டத்தட்ட 115 பொதிகளுக்கு வந்துட்டு நாங்கள் ஏற்பாடு செஞ்சுட்டு வந்துட்டோம். அப்போ அதுக்கான கோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சாதாரணமாக நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நாங்கள் அதிலேயே வந்து கணக்கு பார்த்து நாங்கள் நார்மலாக 4,500 அப்படி பார்த்தாலே 115 பொதிக்கும் வந்துட்டு 5,17,500 ரூபா வரும். அப்போ இந்த விஷயத்தை வந்து அவங்கள என்னட்ட கேட்கும்போது நான் அவங்களுக்கு ஓமெண்ட் சொல்லும்போது வந்துட்டு நான் ஒரு கணம் கூட யோசிக்கையில் நான் இதை எப்படி வந்துட்டு இந்த ஃபண்டை நான் அரேஞ்ச் பண்ணி செய்வேன்னு சொல்லி, ஏன்னு சொன்னால் எனக்கு நம்பிக்கை இருந்தது. ஜஸ்ட் ஒரு வார்த்தை நான் கால் பண்ணி, அண்ணா இந்த மாதிரி ஒரு நிவாரணம் ஒன்று கொடுக்கணும், இதுக்கு நீங்கள் உங்களோட ஆதரவை தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாலே உடனே வந்து அவங்க ஓமெண்டுவாங்க. ஏன்னா அப்போ அந்த வகையில் நாங்கள் முதலாவது நிவாரண வீடியோ வந்துட்டு நாங்கள் போட்ட உடனே நிறைய பேர் வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க, கிருஷ்ணா நாங்கள் வந்துட்டு இப்படி அந்த ஃப்ளட்டால் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்துட்டு நாங்கள் ஹெல்ப் பண்ண விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அடிப்படையில் அவங்களோட உதவிகளையும் எடுத்து நானும் ஒரு நினைக்கிறேன் ஒரு மேக்ஸிமம் 10 மினிட்ஸுக்குள்ளே நான் இந்த ஒரு அமௌண்ட்டை வந்துட்டு நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். வந்துட்டு ஜஸ்ட் கால் பண்ணி அவங்க கதைக்கும் போது சொன்னதான் இந்த மாதிரி இதுக்கு வந்துட்டு பயன்படுத்திட்டான்னு சொன்னால் கண்டிப்பாக கிருஷ்ணா நீங்கள் எடுத்து அப்புறம் நாங்கள் சொல்ல ஆகணும், வேறு எதுவும் தேவை என்றாலும் சொல்லுவோம், நாங்கள் அனுப்பி வைக்கிறோம், அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் கொண்டு போயிட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. இதில் கஷ்டம் வசதி என்ற கப்பால் வந்துட்டு இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், வந்து வசதியான ஆக்களாக இருந்தாலுமே கூட வந்துட்டு வெள்ளம் வந்தால் அது ஒரு கஷ்டம் தான். அவங்களும் சேர்ந்து தான் அந்த பள்ளிக்கூடத்தில் போய்ட்டு இருப்பாங்க. ஆக வசதியானவங்க வேறு தங்களுடைய சொந்தக்காரர்கிட்ட வீடுகளையோ இருப்பாங்க, ஸ்கூல்ல எல்லாம் போய் இருக்க மாட்டாங்க. இப்போ உதாரணமாக வந்துட்டு இப்போ எங்களை சொல்ல வரையில் இப்போ நல்லா இருக்கவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் ஓரளவு வேறு வீடுகள் இருந்தால் மாறி இருப்பாங்களேண்ணா. ஓரளவு வறுமைக்கோட்டுக்குள்ளே உள்ளவங்க தான் வந்துட்டு போக வழி இல்லாமல் இந்த பள்ளிக்கூடங்களில் இருப்பாங்களேன்னு சொன்னால் அவங்களுக்கு பள்ளிக்கூடங்களில் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த சாப்பாடுகள் வந்துட்டு ஈஸியாக கிடைக்கும், ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ அப்படியான செலவுகளை வந்து ஈடு செய்கிறதுக்காண்டி அவங்க பள்ளிக்கூடங்களில் இருப்பாங்க. ஆக வசதியானவங்க வந்து அப்படியான பள்ளிக்கூடங்களெல்லாம் இருக்க வர மாட்டாங்க. அப்போ நாங்கள் வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்துட்டு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு விரும்புகிறவங்க தவிர வந்துட்டு விலாசத்துக்கு செய்யணும்னு விரும்பல. அண்ட் வந்துட்டு நிறைய பேர் மக்களுமே வந்துட்டு முன் வந்திருக்காங்க, வந்து தாங்க ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் நான் சொல்கிறேன், இனி இருக்கிறதுமே வந்துட்டு மாரிகாலம்தான். அப்போ நாங்கள் கொஞ்சம் மூவ் ஆகலாம், நாங்கள் கிளிநொச்சி சைடு போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஸோ வந்துட்டு உங்களோட ஆதரவு இருந்தால் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள், அதாவது உங்களுக்கு மேலே முழுமையாக 100% நம்பிக்கை உடையவங்க வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணம் வழங்குறதுக்கு உதவி செய்ய விரும்பினா நீங்கள் உடனடியாக எங்களை கண்டாக்ட் பண்ணலாம். இமீடியட்டாக நாங்கள் வந்துட்டு அதை அரேஞ்ச் பண்ணி ப்ரொசஸ் பண்ணுவோம். உதாரணமாக இப்போ நேற்று நாங்கள் கதைச்ச விடயம் வந்துட்டு இன்றைக்கு நாங்கள் செஞ்சு கொடுக்க போகிறோம். பெரிய ஒரு அமௌண்ட் உண்டு, அதுக்கு முடிய போகுது, சரி தானே? ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ அந்த ஃபுட் சிட்டிக்கு யார் அதான் நான் அவர் தான் அடிக்க போகணும். இப்போ நான் அந்த ஃபுட் சிட்டி அக்காவோட நம்பர் வந்து வாங்கி கொண்டு வந்தேன். நான் வந்துட்டு நாளைக்கு வெளுக்கிட முன்னே உங்களுக்கு ஒரு அடித்து மேக் ஷோ பண்ணி போட்டு வருவேன். இப்போ அடித்து நாங்கள் கேட்போம். ஸோ இன்றைக்கு வந்துட்டு இந்த நிவாரண வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான ஒரு பதிவாக இருக்கும். நிறைய மக்கள் வந்துட்டு பயன்பெற போகிறாங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும். இன்னும் நிறைய உதவிகளை வந்துட்டு செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் அக்காவை கடிச்சு கேட்போம், இந்த மாதிரி எல்லாம் பொதிகள் ரெடியா அப்படின்னு சொல்லி.
உனக்கு லேண்ட்லைன்லேருந்து கொண்டு வந்தேன் இது அந்த அந்த அக்காண்ட நம்பர் அப்போ நீ அடிவாப்ப அந்த நம்பருக்கு நான் இப்போ தெரியாதவங்களுக்கு அடித்து விளக்கன்னு சொல்கிறத விட அதில் என்னென்ன மேனேஜர் அக்காட நம்பரே வேண்டி கொண்டு வந்தது அவள் அடித்தா ஈஸின்னு சொல்லி ஆனால் அவள் எடுக்கிறா இல்லை அவள் தெரியா அவள் இந்த நம்பர் அப்போ உங்களோட நம்பரில் இந்த அடித்தான் அன்றைக்கும் தொல்புரத்தில் வந்து போய் நாங்கள் ஆரம்பிக்கும் போது கேட்டாங்க என்ன இப்படியே படம் எடுத்துகிட்டு போகிறோம். ஹலோ ஓமாக்கா. ஹலோ நான் கிருஷ்ணா ஆகிக்கிறேன். அந்த 115 இப்போதைக்கு சொன்னேன். ஓகே ரெடியா? என்ன கூட போடுறாண்டு என்னோட நான் அவர் அது சம்பந்தமாக கதை கேளையக்கா. மற்றது அப்படி திடீரெண்டு கூட்டவும் மேல அது என்ன பிரச்சனை என்ன என்னண்டு அவருக்கு அவருக்கு அவரை கூப்பிடுங்க. ஏண்டாக்கா அப்படி திடீரென்று நாங்கள் கூட்டேல வேண்டா இப்போ அதில் இப்போ எனக்கு ஒரு எடுக்க சொல்லுங்கக்கா நான் கதைக்கிறேன். நீங்கள் 115 ரெடி தானே? சரி சரி அதுக்கு ரெடி பண்ணுவோம். நாங்கள் இங்கேருந்து வலுக்கிறோம் வேற கணக்காக இருக்கும் நினைக்கிறேன்னா. இப்போ நியர்லி எவ்வளோ அமௌண்ட் வருது? சரி ஓகே ஓகே நாங்கள் அதில் வந்து பார்ப்போம். சரி ஓகே அவரும் அடித்தவர். அப்போ எனக்கு மிஸ்கால் வந்துருக்கு அவர். ஆனால் அப்படி என்ன சொல்லுவாங்க தம்பி நார்மலாக 115 பொதிக்கு வந்துட்டு நாங்கள் ஓகே சொன்னதே வந்து பெரிய விஷயம். இப்போ இவங்க திடீரென்று கூட்டுறது வந்து பிள்ளையான விஷயம். இப்போ என்னென்னா இப்போ மக்கள் இருக்காங்க இல்லைன்னு சொல்லி இல்லை. ஆனால் இப்போ நாங்கள் டக்குண்டு நிதியும் அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ யோசிச்சு பாருங்க. உதாரணமாக இது வந்து நான் டக்குண்டு இப்போ விடிய அரேஞ்ச் பண்ணினது சரிதானே. நான் அவங்களோட பேரை நான் ஏர்லியாக நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறேன்னு காரணம் என்னென்னா நிறைய பேர் அதாவது நிறைய மக்கள் அந்த இடத்துல நிற்க போகிறாங்க. அப்போ நாங்கள் தனிப்பட்ட ஒரு ஆளுக்கு உதவி செஞ்ச மாதிரி இருந்தால் அந்த ஆளுக்கு ஃபைனலாக வந்துட்டு நன்றி சொல்லும். ஆனால் இது வந்து சம்டைம் நன்றி சொல்லாமல் போனாலும் எங்களுக்கான என்ன சொல்கிறது வந்து ஹார்ட் பிரேக்கை வந்துட்டு நாங்களே உருவாக்கிற கூடாது அப்படின்றக்காண்டி நான் வந்து ஏர்லியாக இவங்களுக்கான அந்த ஒரு நன்றியை நான் சொல்லிட்டு போகிறேன். நான் சொன்னாலே போதும் என்று நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் வந்து நான் உண்மையிலே என்னை நம்புகிறவங்களுக்கு நான் 100% வந்துட்டு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ அந்த வகையில் நான் என் சார்பான நன்றியை சொல்லிட்டு போகிறேன். அவங்களும் சொல்லுவாங்க. அந்த வகையில் நான் சொல்லி சுவிஸ்லேருந்து வாட்ஸ்அப் நம்பர் 383 நேற்று தினம் எங்களோட வீட்டை கொண்டு வந்து 1 லட்சம் ஒன்று தந்துட்டு போனவர். அப்போ நான் உடனடியாக சொன்னான் நான் இதை நிவாரணத்துக்கு பயன்படுத்துகிறேன்னு சொல்லி. அதே மாதிரி அம்மா ஒரு சுவிஸில் இருக்கிறவங்க வந்துட்டு என்னேண்டா காணும் அவங்களுக்கு பிள்ளை மாதிரி தான். அப்போ விடிய வந்து எனக்கு அடிச்சிருக்காங்க நான் அடிக்கல. பின்ன கவிதாஸுக்கு அடித்து சொல்லியிருக்காங்க அண்ணா அவருக்கு அடுக்க சொல்லுங்க. அப்போ நான் அடிக்க வந்துட்டு அம்மா சொன்னால் எப்படி கேஸ்னா அப்போ நான் நிவாரணத்துக்கு ஒரு 50,000 ரூபா அனுப்ப விரும்புகிறேன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன் பிரச்சனை இல்லைம்மா என்னில் நம்பிக்கை இருந்தால் கொடுங்க ஐயா அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லியிருந்தேன். நான் சொன்னேன் அம்மா நீங்கள் 50,000 இல்லை 5 லட்சம் இருந்தாலும் கொடுங்கன்னு சொன்னால் நான் கட்டாயம் கொடுப்பேன் வந்து. ஏன்னா நீங்கள் வந்து எங்களோட பழகிற விதம் வந்து அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் ஒரு கதை நம்ம கதைப்பா வந்து கார்த்திகை பூமாரி தான் இருந்தாலும் வந்து அம்மாட அந்த அன்பும் அது வந்து உண்மையானது ரியலானது. இங்கே வரும்போது நான் பார்த்தேன் அதை நேரடியாகவே வந்து. அதுக்காண்டி எனக்கு வந்து அவங்க எதுவும் அள்ளி கிள்ளி தரல வந்து. அவங்களோட அந்த பாசம் பரிவான வார்த்தைகள் வந்து உண்மையிலேயே இன்றைக்கு வரைக்கும் என்னைய வந்து அவங்களே எனக்கு ஞாபகம் வச்சுருக்க செஞ்சுருக்கு சரிதானே. அப்போ அந்த 50,000 அம்மா அனுப்பல. ஆனால் அவங்க அனுப்புவாங்கன்ற நம்பிக்கையில் நான் அம்மாவோட பேரை வந்து ஆட் பண்ணிக்கேன். வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி 676 அம்மா பேர் சொல்லவனான்னு சொன்னவங்க. அதே மாதிரி வந்துட்டு இன்னும் ஒரு அம்மா கனடாவில் இருந்து சரிதானே அவங்களோட பேர் வந்து அதில் விழுந்தது வந்து அவங்க சேவ் பண்ணபடி. ஆனால் அவங்களுமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பேரை சொல்ல வேண்டாம் ஐயா அப்படின்னு சொல்லி. அப்போ நேற்றைய தினம் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அந்த வெள்ள நிவாரணத்துக்கு அதை பயன்படுத்துங்க ஐயா அப்படின்னு சொல்லி. அப்போ அதில் ஒரு 1,70,000 அம்மாவோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி 415. அதே மாதிரி என் ஃப்ரெண்ட் பிள்ளை ஒன்று வந்துட்டு ஃப்ரான்ஸில் இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து தானுமே ஹெல்ப் பண்ண விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ தங்கச்சிஇந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து தங்கச்சியோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி நம்பரையும் வந்து சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஆள் சொல்லியிருந்தா வந்து எனக்கு நீங்கள் கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லி. அதால் நான் இடையில் ஒரு 2 நம்பரை சொல்கிறேன் 64 46 வேறு யார்ட்ட நம்பருக்கும் அது வரலாம். ஸோ என்னால் வந்து ஒன்றும் சொல்லாமல் விட முடியாத காரணம் என்னன்னு சொன்னால் எனக்கு மேலே எப்போயுமே வந்துட்டு நேர்மையாக இருக்கணும் வந்து. ஏன்னா ஒரு காசுமே நாங்கள் சீட் பண்ணக்கூடாது அவ்வளோங்கதா. எங்கேயும் காணாமல் போனாலும் நாங்கள் போட்டு கொடுக்கணுமே தவிர ஒரு ஆள் சில எடுத்து தான் இருக்கக்கூடாது சரி தானே. அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆஸ்திரேலியாவிலேருந்து இன்னும் ஒரு அக்கா அவங்க நேற்று நைட் கதைச்சிருந்தாங்க நானும் ஒரு 50,000 தரேன்னு சொல்லி. அவங்களுமே பேர் குறிப்பிடவுன்னா போய் சேர்ந்தால் போதுமையா நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. அக்காவோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி 000 சரி தானே.
அதே மாதிரி வந்து சுரேஷ் அங்கல் என்ன இப்போ சுரேஷ் அங்கல் வந்து லண்டனில் இருக்கிறவர் அங்கள்கிட்ட காசு 1,00,000 ரூபா அதையும் வந்துட்டு கொடுக்க சொல்லியிருந்தார் வந்து அப்போ 874 வாட்ஸ்அப் நம்பர் கடைசி. அதே மாதிரி எங்களோட தர்மா அம்மா பேர் சொல்லணும்னு சொன்னவாவா 50,000 ஒன்று அனுப்பியிருந்தாங்க வந்துட்டு. அம்மாவோட காசுமே இன்னும் எங்களுக்கு கிடைக்கல, இருந்தாலும் வந்து அம்மாவோட ஒரு வார்த்தை போதும் வந்து அம்மா அது ட்ரிபிள் மடங்காக செய்வான்றது வந்து எங்களுக்கு தெரியும். ஸோ அதன் நிமித்தம் வந்து நாங்கள் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் ஒரு ஆள்கிட்ட வந்துட்டு டிடெக்ட் பண்ணாங்க காலம் ஒரு 3 பேர் வந்தவங்க, அவங்களுமே கிட்டத்தட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்க தான். அப்போ அதில் ஒரு அம்மாவோட காசு எடுத்து அங்கே கொடுத்துட்டோம். ஸோ அதால் வந்துட்டு இதில் டோட்டலாக எங்களுக்கு 5,70,000 நாங்கள் இது வரைக்கும் ஃபண்ட் வந்துட்டு கலெக்ட் பண்ணி கொண்டு போகிறோம். ஸோ அந்த இடத்துல போயிட்டு வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவோம். நாங்கள் மேபி வந்துட்டு ஒரு கொஞ்சம் கூட தேவைப்படலாம், இல்லாட்டி கொஞ்சம் வந்துட்டு குறையலாம். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் குறைஞ்சா வந்துட்டு இதில் எந்த ஒரு ஆள் எடுப்போம், கூடி நான் வந்துட்டு இதில் இன்னும் ஒரு ஆள் ஆட் பண்ணுவோம். சரி தானே, எப்படி நாங்கள் குறைய விட மாட்டோம். சொன்னால் எங்கற்பட்டியில் வாங்க வேண்டி வர வந்துட்டு அங்கே உள்ள குழந்தை பிள்ளைகள் இருக்கிறதால என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நேரடியாக போயிட்டு வந்துட்டு பார்க்கலாம். ஸோ வேறு யாரும் வெள்ளத்தால் இனியில் என்ன நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் எங்களை கண்டாக்ட் பண்ணுவோம். நாங்கள் கண்டிப்பாக வந்து உங்களை பார்த்து எங்களால் முடிஞ்ச உதவியை வந்துட்டு செய்வோம். எல்லாரும் எனக்கு எடுக்கிறீங்க, எல்லா மாவட்டங்கள்லேருந்தும் எல்லாரையும் வந்து பார்க்க என்னால் இல்லாத தனியாக நானும் எந்த அளவிலையும் பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து பார்ப்பேன். சரி தானே, இப்போ நாங்கள் ஃபுட் சிட்டி கிட்ட போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். அவருக்கு ஒரு காட்சி தான் நேசன் எப்படி வாங்க ஒலிக்குதா என்ன செய்ய போகிறேன் இப்போ இவைக்கு காய்ச்ச மாதிரி தான் காய்க்க போனேன். அவரோட என்னண்டு அண்ணன் ஒரு 15 போய் கழிக்க வேண்டிய இப்போ காசு வேணான்னு சொன்னால் சரி கேட்க மாட்டேன். ஓ ஹலோ ஓம் வணக்கம். வணக்கம் அண்ணா. ஓம் அண்ணா என்ன நான் நைட்டும் போன் அடிச்சிருந்தாண்ணா. மற்றது என்னன்னா இந்த பேக் இருக்குல்லோ, பேக் வந்து இப்ப நாங்கள் இப்ப ஒவ்வொன்றா குடுக்கலாம். அது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அப்படி ஒன்றா அப்படியே பேக் தூக்கிட்டு குடுக்குற மாதிரி என்னைக்கான ஓகேயா இருக்கு. ஒவ்வொரு பொதியா கொடுப்போம். புரிம்புரிமா நாங்கள் இப்ப பஸ்ட்டுக்கு வந்தோம்னா இப்ப இவ்வளவு சாமான்னு சொல்லி நாங்கள் ஒரு பகுதியை கூப்பிட்டு அந்த உடைச்சி ஒரு பேக்கை உடைச்சி புரிம்புரிமா சேர்ந்து நாங்கள் அப்படி பேக்கா தூக்கி கொடுக்குறதுன்னு இல்லை மாட்டோம். ஒரு பில்ல நீங்கள் 115 பேக்ல வச்சு கட்டி தர சொல்லுங்க. அப்படித்தான் இப்ப கேட்டா அவன் வந்து அந்த ஒரு கைப்பிடி பேக் ஒன்று அரேஞ்ச் பண்ணினா அதுக்கு தைக்கிறான் அவ்வளவு சாமான். இப்ப நான் வந்து கடையெல்லாம் கலைக்கிறான். ஓகே, எங்களுக்கு ஒரே பேக்ல நீங்க போட்டு தரக்கூடிய மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னான். ஓகே, மற்றது என்னன்னா இப்ப இதேண்டா இப்ப இப்ப உங்களுக்கு அந்த கொட்டேஷன் போட்டுருக்கேன் பாருங்க. அது இப்ப எனக்கு நான் இப்ப போய் வேண்டினான் லிஸ்ட். ஓகே, அதுல வந்து பாருங்க எங்களுக்கு 115 சொல்லி போட்டு இப்ப 9 பேரு மேலதிகமா அந்த முன்னுக்கு இருக்கிறாங்களாம்னு சொல்லி அதே இந்த கொட்டேஷனே எங்களுக்கு தந்திருக்குன்னா உங்களால முடிஞ்சா அதையும் செய்யணும் ஒன்று கேட்டுச்சு. நான் சொன்னா அண்ணாவோட கதைக்குத்தான் நாங்க இருந்தாலும் இதுக்கு செய்யலாமண்டு. இல்லை இப்போ என்னண்டா உங்களுக்கு தெரியுமண்ணா, நீங்கள் கேட்ட ஒரே ஒரு காரணத்துக்காண்டி நான் ஒன்றுமே சொல்லாமல் 115 பேருக்கும் நான் ஓகே சொன்னேன் இல்லைங்கதா. அப்போ சொன்னேன்னாண்டேக்குள்ளே அதுக்கே கிட்டத்தட்ட இப்போ 5 லட்சத்துக்கு மேலே முடிய போதண்ணா. இப்போ நான் இப்போ அதுதான் இப்போ கொஞ்சம் யோசிச்சு கொண்டுன்னா இவரை தாண்டி இப்போ என்ன செய்வோம்னு சொல்லி, ஏன்டா இப்போ உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேனே எப்படி அதை செய்யணுமென்னு யோசிச்சுட்டு கேட்கல, பிறகும் கூட்டினா கொஞ்சம் கஷ்டமே இல்லை. இப்ப இல்ல நானும் அவளுக்கு விளக்கமா தான் சொல்லிட்டு வந்தேன். நான் அண்ணாவோட கதைக்கு தான் என்னாலும் முடிவு எடுக்க. சரி, நான் இப்போ இங்கே இருந்து வெளுக்கிறேன், நீங்கள் சொல்லுங்க. அப்படி ஒரு தடவை ஆட் பண்ணவனாண்டு அப்படி அவையில் ஆட் பண்ணுறார்கள் இனி இல்லைன்னு கஷ்டமாக தென்பட்டா அதில் இருக்கக்கூடிய ஓரளவு நல்ல மாதிரி இப்போ வசதியானவங்க அவங்களால மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமே அந்த அவங்கள பட்ட சொல்லுங்க. விளங்குதா? அப்படி ஒரு 9 எடுத்தா 9 கஷ்டம்னு சொல்லி எடுத்தா 9 பட்ட சொல்லுங்க. ஏன்டா இப்போ தெரியும் தானே என்ன இப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. இப்போ நீங்கள் 115 சொன்ன உடனே நான் ஓமண்டுட்டேன். இப்போ இனி ஆட் பண்ணால் கரெக்ட். நானும் அதான் சொன்னேன். நீங்க நேற்று கதை கேட்க அண்ணாவோட நீங்க அப்படி என்ன கதைச்சிருக்கோம். நேற்று கதைச்சிருந்தா நான் அதுக்கேற்ற மாதிரி எதுவும் செஞ்சிருப்பேன். நான் இப்போ எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஆச்சேண்ணே. இனி ஒன்றும் சடனாக செய்யல அதில்லோ. சரியோ, நான் பாரேன், நீங்களோ அவரோட கதையுங்க நான் பாரேண்ணா. சரி சரி, நான் பாரேன் நான் இங்கேருந்து வெளுக்கிறேன் பாருண்ணா. ஓகே ஓகே, பாய் பாய் பாய். இந்த நிவாரணங்களில் இருக்கிற பிரச்சனை அதுதான். அன்றைக்கு நான் ஒரு குடும்பத்தை பார்க்க போய் 35 குடும்பத்துக்கு கொடுத்த மாதிரி தான்.
இன்றைக்கும் பார்த்தீங்களா இது நார்மலாக எல்லா இடம் பார பிரச்சனை இப்போ சில பேர் யோசிப்பீங்க 9 பேர் தானே கிருஷ்ணா கொடுக்கலாம் தானே இந்த கொடுக்குறதுல ஒன்றும் இல்லை என்னென்னா சில வேலை தெரியாதா இப்போ நாங்கள் ஆராய ஒன்றுமே அது என்ன நடந்த அப்படின்னு சொல்லி நேராக போயிட்டு பார்ப்போமா ஓகே உண்மையிலேயே ஒரு பெரிய நிவாரணம் தான் இந்த கடைக்கிட்ட வந்துட்டோம் அவங்க 114 லிஸ்ட் தான் தந்தவங்க நான் ஏன் சொல்ல 115 சொன்னேன் சத்தியமாப்பா நான் சொல்றேன்டாப்பா என்னன்றாப்பா நான் நீ என்ன ஒருவேளை காணா வந்தாலும் ஒரு ஆள் கூட வந்தாலும் சொல்ல போறேன் என்ன ராசா ஆமா வணக்கம் கூட்ட ஓடுது என்னையா ஆள் போட்டதா இது இதுக்குள்ள கட்டினா தானே சரி என்ன பேக்ல ஓடுறாங்க போடுறாங்களா ஓகே ஓகே பெரிய அலுவலகம் உண்டு தானே என்னண்டு சரி சரி அது பிரச்சனை அது ஓகே ஓகே எல்லாம் கட்டி வச்சு அது தூக்கி போட்டா சரி தானே இப்போ நாங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் போல கொஞ்சம் உங்களை பார்த்தானே நானா பொடியில் நிற்கிறோம் தானே ஐயா நீங்கள் இருந்து பார்த்துட்டு இருக்கீங்களேப்பா இங்கே எனக்கு எப்படியிலேருந்து இங்கே பார்த்தீங்களா வேலையே பார்த்தீங்களா அது வந்தையோட பொறுங்க நேசன் அவள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆர்டரை அடுக்கணும் ப்ரோ குழப்பினா கரைச்சல் நேசனே உங்களோட அந்த உணர்ச்சிகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க வாருண்ணா அதுதான் ஏண்டா இப்போ அந்த அரிசி வந்து பேக் தானே இல்லையோ அரிசி அப்படியா வந்து ஓகே அப்போ எல்லாத்தையும் ஒரு பேக்கில் போடலாம் தானே என்ன சரி ஓ சரி சரி ஒரு ஆள் நடுவில் நிற்க கொண்டா தூக்கி ஒவ்வொரு ஆள் கொடுக்க கருவாடு வெளியிலையா எடுத்தீங்க நெத்திலி கருவாடு இல்லையான்னு சொல்லி பிறகு எடுத்தீங்க என்ன அதுக்கானுக்கா நான் நீளமாக வெட்டது இல்லையா கட்டுற கிணறு இல்லை அங்கே போடத்தான் தேவை கட்டுற குறை காணும் அது அப்படி பார்க்க தேவையில்லை அவை ஓமண்டா சரி நாங்கள் சரசரண்டு போட்டு விடலாம் என்னண்டு மொத்தம் 114 115 ஓட பண்ணது 1 எக்ஸ்ட்ராவா வேறு அண்ணே ஏதோ களவெடுக்க ஒழிக்குது நல்ல செய்கிறதுக்கு முன்னுக்குன்னு செய்யணும் அது வரத்தான் சொல்லுவாங்க அது அதில் நின்று போட்டு கொடுத்தா ஓகே அது அவங்க செக் பண்ணி இல்லை போடுறாங்க தம்பி வேனு வடிக்க சொன்னது நிற்குது நிற்குது சரி உரைப்பை கலவா கொண்டே கொடுத்து போட்டு பிறகு திருப்பி உரைப்பை ஓனி இந்த அடுத்த கொண்டே கொடுப்போம் ஓய் என்ன காண இறங்கிட்டாள் களத்தில் நீங்களே அந்த நிவாரணத்துக்கு கொஞ்சம் காசு வர்றேன்னு சொன்ன சுண்ணாத்துக்கிட்ட நிற்க சொல்லி இல்லை இது கடையில் நில்லு கொண்டு வந்தாரன்னு சொன்ன நீங்களே ஆக இந்த பகுதியில் மழை நேரம் செய்வியல் யோசிச்சேன் ஆனால் மஞ்சள் தூளை பார்த்தா போலாம் கேட்கக்கூடாது மாதிரி பிறகு முடிவெடுத்து என்ன இஞ்சால பிறகு மகனுக்கு ஒரு ஆளுக்கு அதைத்தான் கேட்குறேன் ஒரு ஆளுக்கு தான் கேட்குறேனோ இங்கே கல்யாணம் இந்த மண்டபத்து அஜ்வலிலேருந்து இங்கே வந்து செய்ய புரியுதோ ஓ இல்லை இப்போ பொம்பளை விடம் நீங்கள் பொம்பளை கடவுளே பரவாயில்ல நல்ல லட்சுமியா ராஜ்யமான பொம்பளையே தான் பிடிச்சிக்கல என்ன பரவாயில்ல நல்ல பிள்ளையா பர்த்டே நீங்கள் வேற இல்லை அப்புறம் என்ன எல்லா கணிச்சம் அப்புறம் என்ன உங்களை வீட்டை வந்து வெத்தலா கொஞ்சம் கூப்பிடுறோம் தம்பி இங்கே எல்லாருக்கும் கொம்பனாட்டான் சொன்னேன் வீடியோ பார்க்க எல்லாம் பர்த்டேக்கு வாங்கணும் வரவே இல்லை அப்போ இப்போ கல்யாணம்
இவா போய் பேருந்து மாப்பிள்ளையோட வருவா. அப்போ என்ன வெளிநாடுன்னு சொல்ல வாரீங்களா? ஏன்னா நான் கேட்கவே இல்லையே, போய் வர கதையை யோசிச்சு பாருங்க. அப்போ எந்த நாட்டுக்கு? சுவிஸுக்கா? எப்போ வந்து என்ன மாதம் 5ஆம் தேதி. நானா என்னையா நானே தான் இவையில கூப்பிடுறீங்களாக்குமெண்டு. அப்படியா? ஐயா அப்படின்னா கருத்தான். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, நாங்கள் உங்களோட இது பார்க்குறோம். நாங்கள் பார்க்குறோம். நீங்களா ஐயா கூட இடக்காடு. இடக்காடா? நீங்கள் இவையோட நான் வந்தது. சரி சரியா. உங்களோட மகனுக்கு தானே கல்யாணம்? மருமோ சொல்லி போட்டா எப்போ கல்யாணம்? இது 7ஆம் மாதம் 5ஆம் தேதி வார வருஷம். அதுக்கு இப்பயே புக் பண்ண போறீங்க? ரைட் ரைட். சரியா? சரி. இது அப்போ எங்கடைக்கு புக் பண்ணி விடுவோம்டா. ஏன்னா என்ன மாதிரி உங்களோட இதுகள் எல்லாம் அது ஒவ்வொரு பேக்கேஜாக இருக்கும் நினைக்கிறேன். அப்படியே சேம் ரேட் தானே? என்ன மாதிரி ரேட்? 1300 என்ன என்ன ஒரு ஆளுக்கு? ஒரு ஆளுக்கு சாப்பாடு எல்லாம் சேர்த்து. ஆள் வந்துட்டு திமிங்கலம் பாரன்னு சொல்கிறா. டே தம்பி இங்கே பாரு. இல்லை இந்த கதையை சொல்லி போட்டு ஒரு இதாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டுமேண்டாவா? சாப்பாடு இல்லை என்ன வெஜ்ஜி தானே? வெஜிடபிள் தானே? அதுதான் நார்மலாக சாப்பாடு எல்லாம் சேர்த்து. கோலன் ஏசியோ? ஏசியா? ஐயருக்கு தச்சனை நீங்கள் தான் கொடுப்போம். நீங்கள் மெனம் வந்து கொடுக்குறது, நாங்கள் கொடுக்க மாட்டோம். கொடுக்குறோம்னா கொடுக்குறோம். இன்னும் 1 லட்சத்தை கொடுத்தாங்க. அங்கே வளராக்கு வரணுங்க. வரல அவர்கிட்ட வாங்க. மதிவண்ணன்ட்ட வாரினாங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம். மதிவண்ணன் ஐயா ஆள் கடும் பகடி. இல்லை நல்லா இருக்கு தானே மண்டபம்? புறம் என்ன மண்டபம்? மணி மண்டபம். அப்பா கல்யாணத்துக்கு மணி மண்டபம் வரத்தாங்கட குறுக்கா. 7ஆம் மாதத்துக்கு இப்போயே புக்கிங்கண்டா பாருங்க. ஒன்று பின்ன ஐயாவும் ஏதோ அரைஞ்சி தானே வந்திருக்கீங்க, சும்மா வராமல். என்ன சந்தோஷம். சேவைகள் தொடரட்டும். நான் பருத்துத்துறையா? உடுப்புட்டியா? உங்களோட தானே இது? சந்தோஷம் சந்தோஷம். உங்களுடைய மண்டபம். ஓகே. நீங்கள் சரி. அப்போ அங்கிள் வந்து நிற்கிறார். லண்டனில் இருக்குன்னா போய் வருவேன். நீங்கள் லண்டனில் இருக்குதா? சரி சரி. ஓகே ஐயா, சந்தோஷம் சந்திச்சேன். இப்போ போயிட்டு வரேண்ணா. நான் இப்போ அது ஒரு அடுதலை முடிச்சு கொண்டு பாரு வந்து காட்டி விடுவோம் நம்மள. சரிங்க ஏண்ணா பாருண்ணா ஐயா. சரி சரி. வந்துட்டார் எங்களை நடமாடும் தெய்வம். நல்ல பேர்றாப்பா நடமாடும் தெய்வத்துக்கு அடிச்சு. என்னப்பா நிவாரணம் பண்ணோன்னா கண்டாக்களையும் கூப்பிடுறது என்னப்பா? வீட்டு அனுப்பியிருப்பேன் தான் நான் சொல்லிட்டேன். உங்களோட 2 பேர்? சரியா. நடிப்பு காட்டக்கூடாது. நடிப்பு காட்டக்கூடாது. அப்படி நிப்பாட்டுறாப்பா. ஆளை கலைச்சடா. கவனிச்சல. அதான் போயிட்டே வரீங்க. நான் அந்த ஸ்கூல்ல நான் கொடுக்குறது கட்டிப்பு முடிஞ்சாதான் போகல. ஆளை பெண் அழுகுறா வந்து அவருக்கு தான் இந்த ஆள் என்ன அழுகுறா வந்தவர் அவருக்கு தான் பேலையா? வருவீங்களா? வர்றதுக்கு காசு இல்லை என்ன காய்ச்சணுண்டார் அவருக்கு. வர்றதுக்கு காசு இல்லைன்னு காய்ச்சணுண்டாங்கல்ல. கடல்ல தண்ணி இல்லாம போவோம். கதையை பாத்தீங்க என்ன நிப்பாட்ற அடிச்சு உடைப்பண்டா பெரும்பாடி சுடலை கிட்ட அவர் ஆனா ஆள் அதுக்கு முதல் நாள் போட்ட வீடியோ வரைக்கும் பார்த்தவர் சும்மா வெரைட்டி பார்த்தவர் இல்லைங்க இல்லையா? பொறுமையா முக்கியம். எப்படியா கட்டாங்க நான் ஒரு தயம் இருக்கும் இல்லை சுடலைக்க புனவரிக்க கூப்பிட்டு அம்போ வண்டியா என்ன இது கம்பளை அரிக்கிறான். அந்த கேக் ஆட்டு வந்தது எது? பெரிய கேக் ஒன்று கிருஷ்ணாண்டு எழுத்துல அது அந்த பழப்படிகள்.
அதுவும் பெரிய கொஸ்டான கேக் ஒன்று தான் பெரிய அதில் ஒன்று காணும் இப்போ ஒரு எழுத்து காணும் என்ன புல்லார ஜீபமும் ஐசிங் தான் நல்ல ஐசிங் தான் இவற்றை நீ 4 இடம் உண்டு 4ஆம் மாதம் இல்லை பர்த்டே ஏன்னா 4 உண்டு என்ன பர்த்டே இல்லை 7ஆம் மாதம் 6ஆம் மாதம் 6 இல்லை இல்லை 6ஆம் நம்பர்கார கல்லர் அந்த கதையை விடுங்கோ இவன் 7 தானே 6ஆம் நம்பரை பற்றி கதையாங்க எனக்கு பிடிக்காது ஆக்கலையா 6ஆம் நம்பர்கார கல்லர் இதே நானே 6ஆம் நம்பரும் கூட செய்வர எந்த மனுஷி 6ஆம் நம்பர் ஐயோ 24 நம்பர் நீங்க என்ன போயில சரி சரி சார் என்ன மாதிரி ஓகே 9 லட்சமா அதுவே வந்துருக்கு இவர்கிட்ட நல்லா இருக்குதானே பைக் ஓடிக்கொண்டு போற வேறு வடிவாங்க ஒவ்வொரு நாளும் இரவு பார்ப்பேன் இங்கே வா ஓடிக்கா கிருஷ்ணா இந்த வா கடவுளே நானும் செய்த வாகனத்தில் பைக் ஓடிக்கொண்டு போறீங்களப்பா 7ஆம் மாதம் 5ஆம் தேதி வாங்க சரி 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 ஓகே சந்தோஷம் உங்களோட நம்பரை எடுத்தா நாங்கள் புக் பண்ணி சொல்லுவோம் நான் கொஞ்சம் காசு என்ன ஆறது கொஞ்சம் ஆகிறது உதவிக்கோ எப்போ தர போறீங்க அதே 2-3 நாளால 4 நாளால நீங்கள் என்ன நம்பருக்கு கண்டாக்ட் பண்ணுங்க நாங்கள் இந்த நிவாரணங்களுக்கு கொடுப்போம் அதேண்ணா ஓ கொடுப்போம் சரி சரியோ இதுவும் ஒரு பெரிய விஷயம் உண்டு செய்ய போகிறோம் உங்கள் மெல்லாம் கொஞ்சம் முன்னு கொடுங்க கொஞ்சம் சரி போட்டு வாங்க சரியாக்கா ஓகே பாய் சரியா இன்னொரு ஆள் போட்டா கனடா போட்டா ரெண்டு பேரும் ஒரே பனி இனி சுவிஸுக்கு போனீங்கன்னா இன்னும் பனி கொட்டும் எங்கட பொடியங்கள் பழிப்பாங்க சரியா சரி சரியா சரி சந்தோஷம் நல்லா கவனமா இருக்கணும் கல்யாணம் நடக்க மாட்டோமா சரியோ ஸ்ரீலங்கடையா ரைட் ஓகே சரியா ஓகே சரி பாய் பாய் டைம் இல்லை வயது அப்படியா வயசு போன அம்மாவோட பண்பலை கேள்வி இப்போ ஞாபகம் வந்தேன் சரி 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 கவனம்மா சரியோ சரி இது எங்களுக்கு தான் போல ஏன்னா வேறு ஆள் செய்கிறீங்கள தானே மிஷின் தம்பி எங்கடா பஸ் இல்லையே தம்பி எங்கே இப்போ பஸ் இல்லையே இது என்ன மிஷின் வந்து கனாலோ இது மழை எங்களுக்கு அடுத்து சரி மழை வெள்ளம் இல்லை அது என்ன இப்போ சாமான் கிடக்கிறதால பழுதாப்பு போகிற இல்லை தானே இப்போ நிவாரணம் கொடுக்க போகிறேன் எல்லாம் ஸ்கூலுக்கு பார்த்தீங்க தானே இதை அப்போ நாளைக்கே ஏற்றுவோம் அப்போ பிரச்சனை தானே இதில் இருக்கிற டிஸ்டர்ப் இல்லை தானே நாளைக்கு ஞாயிறு மண்டே ஏற்றுவோம் அப்போ என்ன பிரச்சனை தானே ஏன்னா நாங்கள் ஏற்ற ரெடியாக இருந்தால் பொஸ் சொன்னால் கொஞ்சம் டிலே ஆகுமாண்டு அது அப்புறம் நாங்கள் இந்த மழை இருக்கிறதால வெளுக்கிடவும் இல்லை மழை நிவாரணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்போ இதை நாங்கள் மண்டே ஏற்றுவோம் என்ன பொஸ்ஸு சொல்லிவிடுங்க ஓகேண்ணா அப்போ மண்டே பே பண்ணுறேண்ணா சரி ஓகேண்ணா ஓகே பஸ்ஸு சொல்லிவிங்களா ஆள்கிட்ட பாரு இப்போ ஆளை கூப்பிட்டா நோண்டியா போடும் என்ன மாதிரி போடணும் இந்த மாதிரி பார்க்குறேன் விளாங்குது விளாங்குது வயதெல்லாம் போட்டுக்கூட இது யாரும் மினக்கட்டை செஞ்சு தந்திக்கணுமா நான் தெரியும் தானே கூட இல்லை இது அதுதான் நீங்களே எடுக்கிறீங்க அதுக்காக ரிஸ்க் எடுக்க தேவை ஒரு நிமிஷம் அப்போ இதில் வந்து மாப்பட்டி எத்தனை வயசுக்காரருக்கு 10 வயசுக்கு உட்பட்டவங்களை பார்ப்போம் ஆனால் கூடுதலாக இப்போ எல்லாம் அங்கேதான் சூஸ் பண்ணல இல்லை கொமனா எங்கிற கொடுப்பாங்களே ஏன்னா ஒவ்வொரு கேட்க போனால் எல்லாரையும் விசாரிக்கணும் பிறகு ஒவ்வொரு கொண்டு பண்ணவும் பிறகு அதுலேயும் குழப்பம் வரும் கொமனா நாங்கள் எங்கிற எடுத்து கொடுப்போம் அவே வேணுமெண்டா அப்புறம் மாற்றி எடுக்கலாம் ஏதாவது ஒரு கடையில் பக்கத்தில் வேண்டா கொடுத்து 10 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு நான் மாப்பட்டியை போட்டு விட்றேன் என்ன அது அங்கிள் ஸ்பான்சர் பண்ணுவார் ஏன் அங்கே ஏன் வந்தேன் யோசிக்க போகிறேன் நடமாடும் தெய்வம் மட்டும் பேர் வச்சு போட்டாங்கல்ல காய்ச்சி அப்புறம் என்ன 2 1 2
இந்த பொடியை வாங்கி கொடுத்தா என்னாலே சேர்த்து உரிக்குங்களா இப்படி செய்வாங்க 10 வயசுக்கு உட்பட்ட ஆளுக்கும் 70 வயசுக்கு மேற்பட்ட ஆளுக்கும் பண்ணி கொடுப்போமே என்ன பாவம் தான் அதில் என்ன மூண்டு என்ன சொந்தமா இருக்கா என்னவா ஹெல்மெட்டா கலட்டுங்க கஷ்டமா இருக்கா அங்க சிக்கல அப்புறம் முடிய கட்டி வச்சிருக்காங்க அப்படியே ஒன்றுக்கு மேல ஒன்று வச்சா தானே சட்டமே கேக்குதா ஓம் ஒரு சைடு வச்சு இது என்ன கொடுமைடா அப்போ பெண்ணை பழம்புறாங்க நீங்கள் எங்களை சைனெல்லாம் அவ்வளோ ஃபேமஸ் ஆகலையம்மா சந்தோஷம் கேட்டதா அம்மா அம்மா தெரியும் எங்களுடைய அம்மாவையா உங்களுடைய அம்மா ஆ சரி சரியா நான் இதால் போய் பார்த்தேன் நீங்கள் காய்ச்சிட்டு போனது சந்தோஷம் சரி பாய் ஓகேடா ஓகே பாய் சரியா மறந்து தான் போனேன் இல்லை இல்லை சரி 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 50 வருது 50 வருது கணக்கா 50 கேஸ் 24 ஒரு இதுக்குள்ள வருது 2 கேஸ் 50 எங்கடா அந்த இதுதானே எவ்வளவு 400 கிராம் பாசல அப்படி இதுல மார்க் பண்ணாங்களுக்கு 10 வயசுக்கு உட்பட்ட ஆகளுக்கும் 70 வயசுக்கு மேற்பட்ட ஆகளுக்கும் அக்கா அங்கே பின்னுக்கு நிற்கிறா தங்கச்சி அக்கா பின்னுக்கு நிற்கிறா ஆங்கர் அந்த 400 கிராம் ஆங்கர் பட்டி இருக்குது தானே 50 எடுக்கலாமா எடுக்கலாம் தானே அப்போ ஒரேடியா சேர்த்து பே பண்ணுவோம் அங்கே அது இல்லாட்டி அது இல்லாட்டி இதில் பில்லை போட்டுருவோம் நீங்கள் செப்பரேட்டாக கொடுத்துட்டீங்களா இது 9 பேர் இல்லைங்களா அதில் 13 பேர்கிட்ட வருது வந்துடா காரில் இருக்குது நாங்கள் அங்கே யார் கையாட்டு காரில் இதை ஓடிட்டு போகுது அது சின்ன நிலம் அந்த அதில் வந்த பொம்பளை பிள்ளைகள் அங்கேற்பட்டி சின்ன எவ்வளோக்கா 400 கிராமோ பாருங்க அது அதான் 400 கிராம் தான் 1050 ரூபா அடிச்சு 1010 ரூபா ஏய் நின்று எல்லாம் ஒன்று தான் அடியப்பா ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சு தான் பாரு அதை பிரியோசனமாக இருக்கு அது அவன் அது எங்கே நிற்க எந்த அடுத்த நான் நிற்கிறேன் படிவா சரி சைன் வைக்கவும் வருது இல்லையாப்பா பர்த்டேக்கு வரையிலே தங்கச்சியாக வந்துருக்கலாமே நாங்கள் கொமெண்டாக தான் விஷ் பண்ணாங்க எல்லாருக்கும் இங்கே இது நீங்கள் அழினது ஓ அது டஸ்ட் அடிச்சு போட்டு என்ன வேறு துஷா மிது சரி 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 என்ன எத்தனை படி ஏலவில்லா என்ன பாடம் ஆர்ட்ஸா எப்போ எக்ஸாம் 2026 ஓகே படித்து அழுதி நல்ல ஆசிரியர் உருவாகி வரணுமா அப்போ நான் இன்ஜினியர் ஆவார் ஆர்ட்ஸ் படித்தா என்ன கொடுமைடாப்பா இது ஆ இல்லையம்மா ஓகே சரி ஓகேடா பாயா பாய் ஓகே பாய் ஓ சரி 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 பாய் அங்கே என்ன கட்டம் இதெல்லாம் போட்டு கட்டலாமா எங்கே அங்கே ஹோல்சேல் கடை எவ்வளோ அதான் கேட்கும் சரியா சொல்லுங்க 9 பார்சல் என்ன இப்படி செய்வோம் அப்படின்டா 9 பார்சல்காரருக்கும் அப்படின்டா அந்த அமௌண்ட்டை கொடுத்து விடுவோம் வேண்டாம் 13 கொடுத்தா அப்போ சாமான் கொடுண்டா இப்போ நீ கட்டி அதை எடுக்கவே லேட் ஆக போகுது நாங்கள் வந்து இதை ஏற்றி கொண்டு போவோம் சரியா ஆர்டர் பண்ணி போட்டு இதை ஏற்றினே கொடுப்போம் அவைக்கு கொடுப்போம் அப்போ லேட்டாக அதை கனெக்ட் பண்ணி விடுவோம் கட்டிட்டு வந்து நான் உங்கள்கிட்ட தொடங்கலாம் நான் என்ன செய்கிறேன்
நாங்களும் இப்படி தான் இப்போ நடமாடும் தேவை இப்போ நான் வந்தோம் அதாவது நடமாடியா தான் இப்போ நாங்கள் செய்யலாம் நாங்கள் அங்கே கொண்டு இது கொடுக்க இப்படி ஒரு 1.5 மில்லியன் ஓ அப்போ நீங்கள் சொல்லுங்க அப்போ அக்காட்ட சொல்லுங்க இருக்கா இவெல்லாம் அதுவும் செய்யும் இப்போ நான் 2 படியில் இங்கே விட்டுட்டு இவ சொல்லுவோம் இவ செய்கிற சரி அக்காட்ட சொல்லுங்க நீங்கள் நான் அக்கா சொல்லுவேன் சொல்லுங்க பயன் முண்டை எக்ஸ்ட்ரா போட சொல்லி அப்போ அவைகளுக்கு மனத்தாபம் இல்லாமல் இருக்குமா என்ன பயன் நீங்கள் பயன் முண்டு பாசலுக்கும் அங்கே இருக்குன்னா ஓகே என்ன அதில் 114 பாசத்தையும் கிடந்தா அதில் முடியுதா உரப்பை வந்ததுக்கு அப்போ இங்கே இருந்தா கணக்காக இதுவே எடுக்கல சரியா அது உங்களை மாதிரி ஒரு ஆள் வரணும் அந்த இடத்துல கதைச்சி பேசி செய்ய அதான் பிரச்சனை இதே கார் கபின்னு போடும் அதுதான் அப்போ வாங்க நாங்கள் கிளம்புவோம் அவையை ஏற்றின்னு நான் பே பண்ணுவோமா சரியா ஆமாம் இல்லை அங்கே இருக்கட்டும் அங்கே இருங்க நீங்கள் இல்லை நீங்கள் இருங்க போங்க இல்லை நீங்கள் வாங்க ஒரு மிருகத்தை பில்லை பே பண்ணுவோம்ண்ணா அது லேட்டாக மிச்சம் வந்தாலும் பரவாயில்லை இல்லை நோ இஷ்யூ நோ ஒரு இஷ்யூ இல்லை நாங்கள் அதுதான் முறை தந்துட்டு போகிறான் முறை நம்பிக்கைன்றது ஓகே எவ்வளோ உண்டோ டோட்டலாக சொன்னீங்களாண்டா 9 இல்லையா பாசல் 15ஓட 12 எக்ஸ்ட்ரா 27 இல்லை 13 நேஷன் உண்டோ 13 13 இவன் 27 இருக்கு 28 வேணுமாங்களா எங்களுக்கு இல்லை இல்லை 13 14 இல்லை இல்லை 115 தான் நான் சொன்னேன் இங்கே 13 வந்தால் சரி அங்கே 13 வந்தால் சரி அதான் முன்னுக்கா சரி சரியா ஓகே இல்லை அது இல்லை 50 சரியாக தான் கொடுத்தாவே கேஸ் இல்லையாண்டோ 14 மாதம் போடவா அதன் போடவா ஓ 13 பாசலுக்கா எக்ஸ்ட்ரா பாருங்க எவ்வளோ என்ன டேவார் இதில் ஒரு சாம்பிளே என்ன தாங்க எவ்வளவு டோட்டல்னு பார்ப்போம் இருக்கா நாங்களும் ரீசெக் பண்ணுவோம் தானே இதில் 5 கிலோ அரிசி 5 கிலோ மா 2 கிலோ சீனி 1 கிலோ பருப்பு 100 கிராம் தேயிலை 1/4 கிலோ நெத்தலி சன்லைட் சோப் சோயா நுழம்புத்திரி சமபோசா என்ன ரைட் அவ்வளோ போட்டு இன்க்ளூட் பண்ணி 4125 ரூபா வேறு ஒரு ஆளுக்கு இதாங்க நான் 4100 இல்லை அது ஓகே நான் 4000 மட்டத்துக்கு வச்சுருந்தா கேரமெண்ட் அங்கேரும் நாங்கள் செய்யணுமெண்டு இப்போ இதுக்கு நீங்கள் வந்ததால் ஓகே ஓ 21 அது 21 இருக்கோ ஒன்று சரி ரைட் அப்போ ஓகே நீங்கள் அந்த இதில் அங்கே 13 எங்கட ஹார்ட்லாம் பேவும் ஹார்ட் பேவும் செய்யலாம் இன்னும் எங்கள்கிட்ட டோட்டலாக எவ்வளோ வருது 470 ஓகே ஓ நைட் ஒன்று கொடுத்துனாங்களோ சரியோ இல்லை காசு பண்ணோம் நாங்கள் கார்ட்டில் பே பண்ணோம் கார்ட்டில் விட்டோம் அப்போ 5,78,500 டோட்டல் நேட் ஒன்று வந்தால் 4,78,500 இதில் ஒன்று எடுத்துட்டு ஒன்றை கொடுத்தா 3 வந்தால் சரி 3,78,500 வந்தால் சரியோ ஓகே அப்போ அதில் முன்னுக்கு பட்டுவோம் கார்ட்டில்க்கா காசை தந்தா இல்லை இல்லை எங்கள்கிட்ட கேஷ் தந்தால் நல்ல ஓகே நாங்கள் காசில் காட்டுக்கோ பஸ் மிஷினில் வெட்டுறதா அப்படியே அப்போ நாங்கள் எடுத்துக்கொண்டு தான் பிரச்சனை இல்லை இதை கொடுத்தோம் இன்னும் அப்போ இதில் ஒன்று இருக்கா சரியா ரெண்டு அப்போ எண்ணுங்க இருக்கா சரியோ அப்போ 3,78,500 நான் எடுத்துகிட்டு வரேண்ணா அப்போ இதை முடிச்சுட்டு வரேண்ணா சரியே இங்கே ஆள்கிட்ட விளையாடு என்ன அங்கே யார் எத்தனை ஏற்றியாச்சு அப்போ சரி
ஆளை வச்சிருங்க வேலைக்கு வேணும் வேண்டாளா நட்டம் ஆ 5000 மீட்டர் 5000 வேணும் சரி ஒரு நாளைக்கு என்ன விளையாட்டு வேலை முடியாது ஆக்காக பார்த்து அனுப்பி வேலை முடிய மாட்டேன் அதான் 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 இது எங்கேயும் முடியாது ஆனா இந்த கடைசி 13 பாஸ் எடுக்கிறாங்களுக்கு கொஞ்சம் லாபம் வரும் 1000 கிராம் 1050 1100 5 லெவல நீங்க என்ன இருக்கிறவரியா ரெண்டு அது கூட கூட குறையக்கூடாது அளவு நீட்டாக இருக்கணும் அளவு தான் நல்லா இருக்கு நல்லா இருக்கு யாரு ஆ உங்களோட மகளாய்வா ஓ காட் எங்க நாங்க இங்க அந்த மல்லா ஆ ஆ ஓகே ஓகே தேங்க்யூ ஸோ மச் நன்றி நன்றி அடுத்த வருஷம் வரணும் கட்டாயம் இல்லை சரியா ஓகே சந்தோஷம் அண்ணா யாரு ஆ அத்தான் அத்தான் ஓகே ஓகே சந்தோஷம் என்னக்கா சரி என்னம்மா ஓகே சந்தோஷம் பாய் 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 ஆ எங்களுக்கு முதே வரதானே சரி அப்படி துறந்தாலே நீங்களும் இஞ்சா இருக்கிறீங்க போனான் அவசரமா போனா கூட்டாளி சொல்லிச்சு அப்படியே கூட்டாளி கூட சந்திச்சு போக மாட்டேன் வந்து கேனமே என்னண்டு வந்து கேனமே இல்ல ஒரு 10 நிமிஷம் இருக்குமாண்ணா நாங்கள் இப்ப இங்க நிவாரணம் கொடுக்க போறீங்க ஓ பிரச்சனை இல்லை உப்பு பேக்கெட் உண்டு தரட்டு அப்போ அந்த உப்பு பேக்கெட் கிடைக்கல உப்பு பேக்கெட் ஆளு கொடுத்துருவோமோ ஆள் கேக்கு தனக்கு எந்த சொல்லி யாரு வைஃபுக்கு அடிக்கிறீங்களோ அப்படி சொல்லுவோம் மால் வந்து நிற்கிது பார்க்கலாம் வாங்க ஹலோ கூட்டாளியோ எங்கட கூட என்ன அண்ணன் பேர் கிருஷ்ணா அண்ணன் வந்து நிற்கிறார் கதைக்க போறீங்களே எங்கட யூடியூப் இங்கே விசாலாஜியில் இதுக்கு வந்து நிற்கிறார் என்ன நிவாரணம் கொடுக்க போகிறாராமே எனக்கு இதான் கொண்டு உப்பு பேக்கெட் கிடக்க அந்தாரும் பார்த்து பார்க்குறீங்களே அந்த என்ன நான் பொம்பளை பிள்ளை எல்லாம் உங்களை கை பிடிக்குது நானும் பிடிக்குவேன் அந்த யூடியூப்பில் வதைக்கிற மாதிரி என்ன வதைக்குது வதைக்கத்தான் ஹலோ ஹலோ ஓமாக்கா ஓம் நல்ல சுகம் நீங்கள் சந்தோஷம் அந்த காலையில் அது அக்காவோட நின்றீங்களோ அப்போ கண்டனீங்களா அதுக்கு பிறகுதான் கூட பார்க்குறீங்களா சந்தோஷமாக்கா காய்ச்சி அண்ணன் கண்டவன் ஓடி வந்து காய்ச்சார் நாங்கள் இதில் அந்த ஸ்கூல் அடியில் நிவாரணம் ஒன்று செய்ய போகிறோம் சந்தர்ப்பம் கிடைச்சா அப்புறம் சந்திப்போம்மாக்கா சரி ஏண்ணா சந்தோஷம் ஓகே பாய் ஓகே நன்றி சௌரம் கண்டவன் ஓடி வந்து காய்க்கிறீங்க உங்களோட அன்பு தான் எங்களுக்கு முக்கியம் ஓகே காணும் ஓகே பாய் இங்கே பாடியா வாங்க வரீங்க நீங்கள் உங்களை கண்டு தான் வெயிட் பண்ண அப்புறம் பாடி விட்டு வந்துக்கிறீங்க நீங்கள் இது பெரிய விஷயம் இல்லாமல் ஒரு சந்தோஷம் அஞ்சு தான் சின்ன அது தேங்க்யூ ஸோ மச் ஓகே ஓகே சந்தோஷம் அப்போ போ மேன் சரியோ சரி ஜால ஆளுக்கு போட்டுட்டு உண்மை கதை அண்ணா எல்லாரும் ரெடியோ ஆக்கள் எங்களுக்கு வந்து இந்த லிஸ்ட் தான் நீங்கள் வாசிக்கணும் இதில் வந்து இந்த நீல மார்க் போட்டு வாசிக்கிறவங்களுக்கு தான் சொல்லணும் இந்த மார்க் போட்டிருக்கிற ஆக்களுக்கு போட்டிருந்தா நாங்கள் அவைகளுக்கு ஐங்கர் அவைக்கு ஐங்கர் அதாவது 10 வயசுக்கு உள்ளேயும் 70 வயசுக்கு மேலேயும் ஐங்கர் கொடுப்போம் நாங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இந்த விசாலாட்சி பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு தஞ்சம் பூந்த வேளையில் எங்களுக்கு இங்கே இவ்வளோ பெரிய உதவி வழங்க வந்திருக்கு எஸ்கே
யூடியூப் சேனல் கிருஷ்ணா அண்ணா அவர்களை முதற்கண் வரவேற்று கொண்டு அதோடு இந்த உதவி திட்டம் வழங்குவதற்கு கிருஷ்ணா அண்ணா கூட வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்று கொண்டு நாங்கள் எங்களோட கிராமம் வந்து ஒரு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வெள்ள தானாக முன் வந்து எங்களுக்கு பெரிய அளவான உதவி திட்டத்தொன்று வழங்குவதற்கு முன் வந்த யூடியூபர் அண்ணா கிருஷ்ணா அண்ணாவுக்கு எமது கிராமம் சார்பாகவும் எமது சனசோமல்யன் சார்பாகவும் மல்லாகம் தெற்கு கிராம சங்கம் சார்பாகவும் அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்து கொண்டு இப்பொருட்களை அந்தன் புஷ்பராணி இல்லைப்பா இல்லை நாகேஸ்வரி சதீஸ்வரன் மகாராஜா சசிகரன் இருக்கா சிரிப்பா காலையில ராமச்சந்திரன் சந்திராந்தன் அங்கே 68 உங்களுக்கு 70 வரியா பிடிக்கட்டா அதுதான் சரி அடுத்த ரவீந்திரன் தினேஷ்குமார் பாக்கம் இருக்கு ரத்னம் மகேந்திரம் அதான் சரி வேலைக்கில்லை மாரிமுத்து ஐயாத்துரு அப்படி இருக்கு ராசவரா சுரேஷ்குமார் அங்க இருக்கு பொதுவின் அருமை தெரியும் எல்லாம் அங்கரை பற்றி தான் ஆயிக்கிறேன் செல்வராசா யாதவி சர்வ யாதவி சரியா கலாசவ பரமநாதன் தங்கராச தேவமோகன் சரியா
இல்லை நான் இப்படி கேட்க போகிறீங்களா? ஓகே சரி சரி ஓகே 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 உங்களோட மகளா என்ன பேர்? கதைக்க மாட்டா. எத்தனை மாதம்? 2 வயசு ஆகுது. 2 வயசு ஆகுதா? கதைக்கு வீடியோ நான் ஒரு 2 மாதமா ஃபாலோ பண்ணிக்கலாம். 2 மாசமா? நான் பார்க்குறேன், எனக்கு தங்கச்சி தான் போட்டு தெரியும். முக்காமலாம் பார்த்தேன் கூட வீடியோ. நல்ல சரி சரி உங்களுக்கு எதிர்ப்பு நிறைய வருது. வருது, அது பரவாயில்ல, அது பரவாயில்ல. உங்களுக்கு எதிர்ப்பாலும் வந்திருக்கு. அந்த நீங்கள் அந்த சுடலைக்கு போயிட்டு அது நேற்று வரைக்குள்ள அவன் தெரிஞ்சபடி இருந்தான். அவன் அதுக்கான நிற்கிறது காலைப்பா. இல்லை அவன் நல்லபடி, அவன் நல்லபடி என் காலை. அது நார்மலாக இப்போ கொஞ்சம் சமூக சேவைகள் செஞ்சா வளர்ந்துட்டு போனா எதிர்ப்பு வேற நார்மல் தான். அதான் தங்கச்சி சொல்றேன். நான் தங்கச்சி சொல்லி தான் பிரான்ஸ்லேருந்து வந்தாலும் என் ஹஸ்பண்டை கேட்டு முதலாவது உங்களை வந்து சந்திக்கணும். அது நார்மல் தானேக்கா. நாங்கள் அதை கண்டுக்காம போக வேண்டியது. கொடுத்தாச்சு இன்னும் இருக்கு 12 கொடுக்குறாக்கு. இன்னும் 12 இருக்குது கொடுத்தா சரி. அதை கொடுத்துட்டு போய் வேல் இப்போ ஏஜியாக்கள் வந்தபடியா. சரி சரியாக்கா ஓகே. ஓஹோ அப்போ ஓ அங்கே அந்த இது நான் அதில் 12 பேரை கொடுக்கணுமா? அதை கொடுத்துடணும். ஆமாம் 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 அதுதான் அதுதான் இது என்னையா இது எல்லாம் அதுதான் எம்மினா மெம்சனா. டோக்கன் டோக்கன் டோக்கனை வண்டி போட கொடுங்க. ஒரு கதையும் இல்லை. 2 ரைட் சரியா எல்லாரும் இதுல யாரோ ஒரு ஆளுக்கு அங்கர் கொடுக்கலையா? அந்த 10 ஆறக்கா உங்களுக்கு பார்த்து 6 ஆளுக்கு உங்களுக்கு எத்தனை வயசு? 10 வருஷத்துக்குள்ள இருக்கு. இதான் இன்னைக்கு சொல்லவா வாங்க வீட்டுக்காரோ நிற்கிற அண்டிக்காரோ கொடுக்குறீங்க. அவாக்கு வெள்ளம் இல்லை அது இவாக்கு போராடணும். மற்ற அது என்னமா 70 வயசுக்கு மேலே. என்னமா 70 வயசுக்கு மேலேயும் 10 வயசுக்குள்ளே 70 வயசுக்கு மேலேயும் 10 வயசுக்கு உள்ளேயும் இருக்கிற பிள்ளைக்கு தான் அண்ணா செலக்ட் பண்ண. இது நான் செலக்ட் பண்ணல, அண்ணா தான் இதை செலக்ட் பண்ணல. சரியா? இந்த அங்கே கொடுத்ததை நான் செலக்ட் பண்ணல, அண்ணா அண்ணா தான் தானே பர்சனலாக தான் செலக்ட் பண்ணேன். நாங்களாம் செலக்ட் பண்ணோம். ரைட் ஓகே. அங்கே செலக்ட் பண்ணது நான் செலக்ட் பண்ணலையா? இது அண்ணா செலக்ட் பண்ண. பட் இதுல எல்லாம் குறை இருக்கா? மற்றது வேற ஒன்றும் இல்லை. நாங்கள் ஒரு பிள்ளையும் பிள்ளை இல்லை. லிஸ்ட்டில் ஒரு சின்ன ஒரு தவறுதல் நடந்துட்டுது. அதில் இடையே ஆலையில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. அதனால தான் இந்த ஒரு இவ்வளோ தலைமையில வந்தது. வேற ஒரு குறையும் இல்லை தான். எல்லாருக்கும் கிடைச்சது. ஓகே அண்ணாக்கு நன்றி சொல்லிடுவோம். ஒரு 2-3 வந்து அண்ணாக்கு சந்தோஷம் சந்தோஷம். இல்லை அண்ணாட்ட உதவி என்ன நிறைய வரும். அதை பற்றி யோசிக்காங்க. அதை பற்றி யோசிக்காங்க. சரி ஓகே 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 சந்தோஷம். அம்மா பாதிச்சு போட்டீங்களா? சரியா ஒன்றும்லாங்க அவட வெளிச்சத்தை தாங்க இருக்கும் போல. என்ன ஐயா 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 காய் கட்டுமாப்பா. ஐயா இங்கே வாங்க. எங்களை பிடிக்குமா இல்லையா சொல்லுங்க. பிடிக்குமா? சந்தோஷமா? இப்போ சந்தோஷமா? ஓகே நீங்களும் பார்க்குறீங்களா வீடியோ? உங்கள்கிட்ட பார்க்குறீங்களா? சரி ஓகே. நேற்று ஃபோட்டோ எடுத்து காட்டினீங்களா வீட்டை? காட்டினீங்களா? சரி ஓகே. சாமான் தந்ததுக்கு தேங்க்யூ. இவ்வளோ சாமான் தந்ததுக்கு எனக்கு நன்றி. ஓகே இல்லாடி அம்மாட்ட கொடுப்போம். அம்மா பயனா எங்கன இடம் வந்து பள்ளக்காணி. அப்போ தோட்ட சைட் தானே. அப்போ எல்லா இடத்து வெள்ளம் வந்து எங்கன சைட்டுக்கு தான் பெறும். அப்போ அப்படியே தண்ணி தள்ளி கொண்டு வந்தால்
நாங்கள் சரியான மழை பெய்தால் வெள்ளம் பெருகிடும் எங்கள் இடத்த அப்போ பெருகினா நாங்கள் எப்படியோ இடம்பெறத்தான் வேணும். அப்போ அந்த பள்ளத்துக்குள்ளே இருக்கிறபடியாக வெள்ளம் வந்து தான் கட்டாயம் தீரும். இனி அது பேருந்து பத்தினா தான் போகலாம். அதுக்கிடையில டொய்லெட் பிட்டெல்லாம் நிரம்பி தண்ணி கிணறு தண்ணி டொய்லெட் தண்ணி எல்லாம் ஒண்டா சேர்ந்தா வீட்டுக்குள்ள உள்ளுட்டா ஒரு தரம் இருக்க இனி அதனை வீட்டு தண்ணி வத்தி கிணத்து தண்ணி வத்தி டொய்லெட் பிட்டெல்லாம் வத்தி அதுக்கு எவ்வளவோ வேலை செய்து தான் நாங்கள் இனி எங்கள் இடத்துல போய் தங்கல் எங்களுக்கு வந்து அவையில் தேவையான மருந்துகள் எல்லாம் அடித்து எங்களுக்கு மலசல கூடங்கள் கழுவுறதுக்கு இது என்ன குளோரின்கள் எல்லாம் தந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதை விட சரியான கஷ்டம் அணைப்பட்ட இடம் இப்போதான் கொஞ்சம் ஏதோ இதாண்டு கொண்டு வர்றோம். அதுக்கிடையில இப்படி ஒரு சூழ்நிலையால் நாங்கள் வெளியில் வந்துட்டோம். ஆனால் இவ்வளவு 4 நாள் 5 நாளைக்கு ஆனால் உங்களை மாதிரி ஒரு தடவை எங்களுக்கு இப்படி ஒரு உதவி செய்ய இல்லை. நீங்கள் உங்களுக்கு நன்றி சொல்ல வேணும். மக்களுக்கு நன்றி சொல்லணும். இல்லை இப்போ நீங்கள் நைட்டு எங்களுக்கு உடனே சொல்லிட்டு போனீங்க. நீங்கள் பிள்ளைண்டி குடிக்கிறீங்க. உங்களுக்கு நாங்கள் டீ குடிக்கிறதுக்கு வசதி செய்வோம். டீ குடிச்சு நாங்கள் அதே மாதிரி தருவோம். உங்களுக்கு நல்ல சலுகை நல்லா காய்க்கிறா மணியா காய்க்கிறா கூட புரியல. பாடமாக்கினா கூட இப்படி காய்க்கல அந்த மாதிரி காய்க்க நீங்க அதே டீ அப்போ பிஸ்கெட்டும் சாப்பிட்டு டீயும் எல்லாரும் குடிச்சு நாங்கள் அதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஆனால் எங்களுக்கு அப்படி எந்த ஒரு நிறுவனமும் இப்படி எங்களுக்கு ஒரு உதவி செய்ய அதுக்கு உங்களுக்கு நன்றி. நாங்கள் எங்கள் மக்களால் உங்களுக்கு ஒரு நன்றி எல்லாருமே தெரிவித்து கொள்கிறோம். என் வீடு போக மாட்டோம். நீங்கள் வந்து எங்க இந்த கிராமத்தை நீங்க பாருங்க. எங்க இந்த இடங்களை எட்டி பார்த்து நின்று வந்து பார்க்கலாம். பெரிய வளர்த்தியன்னு இல்லை தானே இல்லை எங்க இந்த கிராமத்தை நீங்க பார்க்க வேணும். வந்து ஒவ்வொரு குடும்பமும் என்னென்ன நிலைமையில இருக்கணும்னு பார்த்தா தான் உங்களுக்கு விளாங்கும். இங்க வந்து தண்ணி வந்தா கூட இல்ல கல்வெட்டில இருக்கணும் தான். ஆனா வேற இந்த டொய்லெட் எல்லாம் இப்ப நாங்கள் எல்லாம் டொய்லெட் எல்லாம் உள்ளுக்குள்ள வரத்தான் இங்க வந்து நாங்கள் அது மட்டும் தண்ணிக்கு இருந்து நாங்கள் பேருந்து விரைவில் தண்ணி வந்துட்டு அப்ப நாங்க இதுக்கெல்லாம் தான் இருந்து நாங்கள் ஏனண்டா கடவுளா எங்களுக்கு கொடுத்து எங்களை எங்கால அனுப்பிச்சோ தெரியாது. இனித்தான் வந்து நீங்க பார்த்து செய்யறீங்களோ அது தெரியாது. ஆனா இவ்வளவும் எங்களுக்கு எவ்வளவோ நன்றி இது செய்தார். அதை விட நீங்க ஒரு கடவுள் மாதிரி எங்களுக்கு நேற்று வந்து எங்க மக்கள் எல்லாரையும் பார்வையிட்ட போதுதான் உங்களுக்கும் எங்களுடைய நிலைமையை பற்றி விளங்கினது. அப்ப அதுக்கு உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு ஆதரவு ஆதரவு உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். அங்க என்ன மக்களால உங்களுக்கு கட்டாயம் இருக்கு. ஆனா பாருங்க இவ என்னை விட இந்த மைக்கில விருப்பம் கூட ஆனா அதை விட இந்த கிராம வளர்மதி சனசமூக நிலைய தலைவர் தன்னை வைஃபு அவ ஹெட்பவரியா இருக்கிறா. அதையும் தன் குடும்பத்தை பார்க்காத நிலைமையிலையும் எங்க இந்த மக்களுக்கு எவ்வளவோ கஷ்டத்திலையும் பெரும்பாலும் வேற விட்டுட்டு எங்களோட நிற்கிற அப்படி ஒரு தலைவர் செய்யவே மாட்டேன். அடி விழுது ஆளுக்கு அப்படி அப்படி இல்ல நான் சொல்றேன் எனக்கு தெரியும் அப்படியும் இருக்கு சில விஷயம். அவன் வைஃபும் அப்படியான ஆளே இல்ல. அவ மக்களுக்கு உதவி செய்யணும். அதோடைய இப்ப நாங்க இப்ப சில விஷயம் நாங்க நேற்றுலாம் உங்களுக்கு டீ பிஸ்கெட் எல்லாம் அது நான் வாங்கி தந்தது. இப்ப இன்றைக்கு வந்து இது பெரிய அமௌண்ட் தானே. இதுக்கு வந்து கொஞ்சம் வெளியில உள்ள உறவுகள் வந்து நிறைய பேர் சேர்ந்து நான் கை கொடுத்தவங்க. அப்ப அவங்களுக்கும் ஒரு நன்றியை சொல்லி விடுங்க. நீங்க பொதுப்பட கிட்டத்தட்ட சாப்பாடு மதிய சாப்பாடு இரவு சாப்பாடு இவ உங்களோட கூட படிச்சுக்க நீங்க காலம் இரவு மதியம் 3 நேரம் ஒரே வார்த்தையில சொல்லிட்டா. இது கொஞ்சம் கூட படிக்கணும்னு சொல்றது. கிட்டத்தட்ட இப்ப இன்றைக்கு நாங்க உங்களுக்கு கொடுத்ததம்மா கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபா கிட்ட. அப்ப அதுக்கு நிறைய பேர் கை கொடுத்துருக்காங்க. எங்களை பின்னுக்கு நிறைய
பேர் இருக்கிறாங்க எங்களுக்கு உதவி செய்த எல்லா நிறுவனக்கார அவைகளுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லுவோம். உங்களை வெளிநாட்டுக்காரருக்கும் உங்களுக்கு யார் யாருக்கும் செய்த மற்ற உங்களோட அந்த எல்லா நண்பர்களுக்கும் நாங்கள் இங்கே இந்த கிராம சார்பில் எல்லாருக்குமே நன்றி நேரில் வராம முகம் தெரியாம உதவி செய்த எல்லாருக்கும் நன்றி கட்டேன் அப்போ டீக்கு எங்கே கிடக்கு தானே. சரி சரி விட்டுட்டு போவாங்க. இல்லை இல்லை கட்டேன் கட்டேன் வந்து பார்ப்போம். நாங்கள் ஏரியாவுக்கு போன அப்புறம் வந்தா தான் நேற்று போன நாங்கள் ஆனால் ஒவ்வொரு வீட்டுக்கும் தனிப்பட போயில வீதிகள் கொஞ்சம் திருத்தப்படாம இருந்து இப்போ கொஞ்சம் திருத்தி இதெல்லாம் செய்து தந்திருக்கு நம்மளோட ஏரியா. இனி அரசாங்கமும் மாறிட்டு தானே நீ அவையிலும் நல்லா செய்வினோம். பிரச்சனை நாங்கள் இப்போ ஒரு தரையும் குறை சொல்லக்கூடாது. எல்லாரும் தங்களால் என்ன செய்வினோம், நாங்களும் கை கொடுப்போம், எல்லாரும் செய்வினோம். நாங்கள் இந்த நிசா புயலுக்கு எல்லாம் எல்லா ஹைஸ்கூல்லாம் இருந்த நாங்கள். ஆனால் இப்படி உங்களை மாதிரி ஒரு ஆக்களுங்களுக்கு அப்படி இப்படிதான் நீங்க இப்ப தங்கண்டு வந்தாலே உங்களுக்கு பாயின் நோய் தான் பெறும். ஒரு முந்தின நாள் 12 மணிக்கு கொண்டு எல்லாருக்குமே பாய் தந்தது. சின்ன பிள்ளைகளோட இருக்கிறார்கள் சும்மா வச்சுட்டு விரிச்சுட்டு இருந்தவள் அவையில் பாய் தந்து அவையில் தந்தபடியே எல்லா பிள்ளைகளும் படிவா படுத்தவை சில பேர் உங்களை பேதறியும், சில பேர் நோய் தந்திருப்பினோம் இல்லையோ வந்த நோய் இல்லை. ஆனா நீங்க போட்ட லிஸ்ட்ல பெத்துல ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டுருக்கலாம். பஞ்ச அதையும் சேர்த்துக்கலாம். என்ன சரி 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 இல்ல மற்ற உங்களோட பேக்குக்கே நுழம்பு கிடக்குது. மற்ற சேவைக்கு சில குடுப்பெல்லாம் தோச்சு சோப்பெல்லாம் கடை வடிவா முகம் கழுவுங்க. குளிக்கலாம் குளிக்கலாம். அப்ப இவ்வளவு துவைக்கல எங்களோட பாசலுக்கு எல்லாம் இருக்கு. சேஃபெக்சல் சோப் இருக்குது, எல்லாம் இருக்கு. பருப்பு சமோசா இருக்கு, உருண்டையாக்கி சாப்பிடலாம். நீங்க நல்ல சட்டை அண்ணே சொல்றாரு பாத்தீங்களா. மகளோட சேர்ந்து நாங்க சமைக்கிறது சாமான் நீங்களும் உங்களோட சேர்ந்து சாப்பிடணும். உங்களுக்கு சேர்ந்து பக்கத்துல சாப்பிட கதைச்சே சாக்கொண்டு சாப்பாடு விஷயங்கள் அப்படியான சந்தோஷம் சந்தோஷம். கிருஷ்ணா நான் கூப்பிட்டு வந்து இவ்வளோ செய்தது இவர் மெயின் காரணமா உங்களுக்கு இவர் தான் கூட்டியிருந்தா. நான் இவர் சின்ன பிள்ளையோண்டு விட்டுட்டா தனக்கு ஒரு பார்சல் கேட்டவர் நான் கொடுக்கல. அது கொடுக்கலையா ஏன்னா அவர் நான் சரி நான் இந்திய தாரம் உங்களுக்கு இல்ல இல்ல நான் இந்த கதையை சொன்ன அப்புறம் நான் சரி நான் இந்திய தாரம் உங்களுக்கு சொல்ல போகிறாங்க. அப்படி ஒரு மனசு வேறே இல்லை உங்களுக்கு எங்க இருந்துச்சு. சரி அப்புறம் நான் கிளம்புறேன். வேணா சரி சரி அது பிரச்சனை அதை ஊற்றி இதன்னும் நாங்கள் அப்போ கிளம்புறோம். போயிட்டு வரோமா வருதுன்னு அக்கா அங்க இவங்களா உங்களோட அக்காவா? நீங்க எடுப்பியா போட்டோ? சரி அடிச்சு தாழ்றாங்கப்பா. ரைட் சரியா ஓகே சந்திப்பேன். ரைட் ஓ
ஓகே ஓகே நான் உங்களை தான் தேடி நான் காணையில் யா கேள்விப்பட்டேன் கூட நீங்கள் பைக் ப்ரெக்னெண்டாக இருக்கலாம் அதையும் விட்டுட்டு வந்து இதில் ஈடுபடுறீங்கன்னே நல்ல சேவை நான் கண்டிப்பாக நன்மையாக நடக்கும் எல்லாத்துக்குமா கண்டிப்பாக பெரிய விஷயம் உண்மையில் நிறைய கெட்ட பேர் மாதிரி இதுக்குள்ள எல்லாரும் உங்களெல்லாம் கோவிப்பாங்க அது தலையிட்டா அப்படித்தான் அதெல்லாம் நோமல நான் சரி ஓகே நான் சந்திப்போமா பாய் 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 நீங்க இங்க உள்ள நீங்க வந்து அது ஓகே சரி நான் ஒரு கொஞ்சம் குடிச்சிட்டு தரேன் இல்ல பொடியல் குடிப்பாங்களா அடே அவங்க இருந்தா சொல்றாங்க தந்த அன்பு காணி கொஞ்சம் 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 இது கலந்துலாம் தந்தாங்களோ இல்லையா ஐயா நெருப்பு ஐயா நெருப்பு சரி என்ன வாரமா ஓகே ஓகே சரியா ஓகே சந்திப்போம் பாய் ஓ கொப்பி வச்சுட்டோம் எக்ஸ்கியூஸ் மீ மே கம் வா அண்ணா வா அந்த பேலன்ஸ் இருக்கா செட்டில் பண்ணிவிடுவோம் அதில் எவ்வளோ 378 ஆ 378 என்ன அப்புறம் உண்டு கூட இல்லை ஓ 83 அது சரியோ இல்லை சரி சரி ஓகே எங்கள் வீட்டில் எல்லாரும் காத்தியான்னு வாங்க சந்தோஷமாக உண்மையிலே வந்துட்டு முடிஞ்சு வந்து இன்றைய நாள் நிவாரணம் அப்போ உண்மையிலேயே கடைசியில் ஒரு சின்ன இஷ்யூ வந்து என்ன சொல்கிற ஒரு 13 ஃபேமிலி வந்துட்டு கூட்டின டைமில் தான் அங்கிள் வந்தவர் சொன்ன மாதிரி அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ஆசைப்படுற நடமாடும் தெய்வம் வந்து அவர் பிடிக்காது நாங்கள் சொல்லிக்கொள்வது அந்த வகையில் உண்மையிலே வந்து நான் வீட்டை இருந்து சொல்லி போட்டு வந்தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5,70,000 நான் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்தது ரெடியாக தான் வந்தது இருந்தாலும் டக்கண்ட் ஆட் பண்ணும்போது தெரியும் தான் நாங்களும் உடனே ஓமன் சொன்னாலும் சில பல பிரச்சனைகள் வருவாங்க அதில் பார்த்துருப்பீங்க தானே அப்போ அந்த காரணத்தால் கொஞ்சம் நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணினது அப்போ அங்கிள் வந்த உடனே அதை கொடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது அப்போ டோட்டல் பில் வந்து எங்களுக்கு வந்தது 5,82 5,82,625 5,83 வைப்போமே அப்போ இதில் அங்கிள் வந்து 1,10 தான் இதில் வந்து செஞ்சதால் எங்களோட காசு 4,73 சரிதான் 4,73ன்னு சொன்னான் நான் இதில் 5,70 பேர் வந்துட்டு அள்ளி கொண்டு வந்தேன் என்ன சொன்னால் அப்போ நான் இதில் ஒரு லட்சத்தை கட் பண்ணுவோம் ஆட்டேன்னு சொன்னால் நாதன் அண்ணாடு சுவிஸ்லேருந்து வந்த நாதன் அண்ணாட காசை நாங்கள் இதில் இருந்து கட் பண்ணி நாங்கள் அடுத்த நிவாரணத்துக்கு அதை வந்து ஆட் பண்ணுறோம் அப்போ உதவி செஞ்ச மற்ற எல்லாருக்குமே வந்து நாங்கள் எல்லா சார்பான நன்றியையும் கூறிக்கொள்கிறோம் ஸ்பெஷலி வந்து அங்கிள் ஃபுல்லாக அங்களுடைய வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்த இப்படி ஒரு ஆள் வேணுமாப்பா ஆமிக்காரனி பார்க்க மோசம் ஆத்து அப்போ இதில் மொத்தமாக வந்துட்டு 4,73 நாங்கள் வெளியாகட்ட நிதியாக எடுத்திருக்கோம் அப்போ இதில் 3,000 இன்னொரு ஆள்கிட்ட குறைக்கிறதால இல்லை ஸோ அது வந்து நாங்கள் போட்டதாக இருக்கட்டும் 1,10 அங்கள்கிட்ட மிச்சம் 4,70 மட்டாக்கள்கிட்ட நான் ஆல்ரெடி இந்த பேரெல்லாம் சொல்லிட்டு தான் வந்தேன் நான் அப்போ இதில் சுவிஸ்லேருந்து வந்த நாதன் நாடு 1 லட்சம் இதுலேருந்து நாங்கள் கட் பண்ணியிருக்கோம் அதை நாங்கள் அடுத்த நிவாரணத்துக்கு கட் பண்ணுறோம் இல்லாட்டி வேறு ஒரு ஹெல்ப்புக்கு வந்து ஆட் பண்ணுறோம் மறுபடியும் எல்லாருக்கும் நன்றி ஸோ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுவோம் இதுக்காக ஒத்துழைச்சி எல்லாருக்குமே நன்றின்னு சொல்லிக்கொள்கிறோம் அதில் வச்சு நாங்கள் ஒவ்வொரு பேராக வாசித்து அதை சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன் பார்த்துருப்பீங்க நிறைய நிறைய சத்தங்கள் அதால் தான் நான் முதலே சொல்லி போட்டு வந்தான் மறுபடியும் நான் கேட்ட உடனே மரியாதை வந்து உதவி செய்ய முன் வந்து எல்லாருக்கும் நன்றி பாய் பாய்